பார்த்தேன் அந்த பேட்டியை பார்த்தங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பிபிசி கொடுத்த பேட்டி. ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை ஒரு இசை மேதை, தமிழ்நாட்டினுடைய அடையாளம். இந்தியாவில் ஒரு இசையமைப்பாளர் ஆஸ்கர் யார் வாங்கியிருக்கிறாங்க? ஏஆர் ரஹ்மான் அவங்க ஃபர்ஸ்ட், இன்னைக்கு கீரவாணி அவங்க ஹானரி ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க. எங்கே போனாலும் கூட அந்த மேடையில், அது லாஸ் ஏஞ்சலஸ் தியேட்டராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில தான் பேசுவார். எல்லா புகழும் இறைவனுக்கும் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதர். அவர் பேசின பேச்சில் ஒரு லைன் எடுத்துட்டு இங்கே எடுத்து அங்கே எடுத்து அதை எதோ பண்ணி தேவையில்லாமல் சில பேர் இஷ்யூ பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா, காரணம் எல்லாருக்குமே அவங்க பேசுறதுக்கான கருத்து வாய்ப்பு இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, பேசட்டும், ஒன்றும் தப்பில்லை. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்கட்டும். இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ராமாயண படத்துக்கும் இசையமைக்கிறார் ஹான்ஸ் ஜிம்மரோடு. ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க, நான் உலகத்தினுடைய முதன்மை இசையமைப்பாளர். அவரோட இசையமைப்பாளர். அதே ராமாயணாக்கு அவர் இசை போடுறாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்கும் போடுறார். அவர் சொல்லி இருப்பது சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி பவர் ஷிஃப்ட் மாறி இருக்கு, குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள்ல மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அது அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் பாஜக பின்னணி இருக்குன்னு எங்கேயுமே சொல்லலைங்கண்ணா. அந்த முழு இன்டர்வியூ நான் பார்த்தேன், அந்த பிபிசி இன்டர்வியூ முழுமையா பார்த்தேன். நான் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஃபேனும் கூட. நான் எப்படி இளையராஜா ஐயாவை மதிக்கிறேனோ ஏஆர் ரஹ்மான் ஐயாவை மதிக்கிறேன். அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருத்தர் பேசுற கருத்துக்கள்லாம் எல்லாரும் கோவப்பட்டு எப்படி பேசலாம் அப்படின்னா இந்த நாட்டை நடத்த முடியாதுங்கண்ணா. எதிர்கருத்துக்கள் இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பேசிய கருத்து சரி தவறு என்று நான் சொல்லவில்லை. அந்த கருத்தை பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சதா நான் பார்க்குறேன். அவரே அடுத்த நாள் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு. அப்படி நான் மீன் பண்ணல, நான் என்ன மீன் பண்ண இதான் மீன் பண்ணேன். அதனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை நான் புண்படுத்த வேண்டாம். அவங்கள கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இன்னும் பெரும் பெரும் இசையெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், மக்களை மகிழ்விக்கணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தொடர்ந்து திகழணும். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் தாய் அப்படின்னு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அதில் ஒப்பிகை இல்லை. நாங்கள் இன்னொரு தமிழ் தாயின்னு ஒரு படத்தை போட்டோம். அது ஆரோக்கியமான ஒரு கருத்து வேறுபாடு தான். அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க, நான் ஏஆர் ரஹ்மான் மேலே கோவம் அப்படி கிடையாதுங்க. கிரியேட்டிவ் வைரமுத்து ஐயா எத்தனையோ இடத்துல எங்களுக்கு எதிர்கருத்து சொல்றாரு. அதுக்காக நான் வைரமுத்து ஐயாட்ட போய் சண்டை போட முடியுமா? அது உங்க கருத்து, வச்சுங்க ஐயா, பரவாயில்ல. அதை ஏத்துக்காது மக்களுடைய மனப்பக்குவம். அதுக்காக வைரமுத்து ஐயாவும் அட்டாக் பண்ண போகல. அதனால என்னை பொறுத்தவரை இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது. அவர்கள் கருத்து, அந்த கருத்து சில இடத்துல எனக்கு உடன்பாடாக இல்லைன்னா அவரை போய் திட்டி தீக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க கருத்து, இது என் கருத்து, மக்கள் முடிவு செய்யட்டும் எது சரியான கருத்து என்று தான் இந்த ஏஆர் ரஹ்மான் அவருடைய விஷயத்தை நான் பார்க்கிறேன். அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்த பிறகு இது முடிந்ததாக பார்க்கிறேன். இல்லை கனிமொழி அக்காவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. கனிமொழி அக்கா 4 பேர் கிளம்பி வந்து பிஜேபிக்கும் ஏஆர் ரஹ்மான் ஐயாவுக்கு என்னங்க சம்பந்தம்? வேவ்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேவ்ஸ் ஃபெஸ்டிவலை நடத்துறாங்க மும்பையில். இதுல முதன்மை அழைப்பாளராக யாரை கூட்டிட்டு போனோம்? ஏஆர் ரஹ்மான் அவங்களை கூட்டிட்டு போனோம். யாருக்கு அந்த கௌரவம் கொடுத்தாங்க? பாரத பிரதமர் ஏஆர் ரஹ்மான் ஐயா கொடுத்தாங்க. பாரத பிரதமரை பொறுத்தவரை எங்கேயுமே ஏஆர் ரஹ்மான் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டாங்க, படுத்தவும் கூடாது, படுத்தவும் மாட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு என்ன கௌரவம் என்ன மரியாதையும் உலக அரங்கில் கொடுக்கணுமோ பிரதமர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால கனிமொழி அவர்கள் இதை அப்படியே நேக்கா அப்படி போற வழியில் அப்படியே பிஜேபி பக்கம் மாத்தி விட்டு போறாங்க. இதுல பிஜேபிக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் கருத்து அவர் கருத்து, எங்க கருத்து எங்க கருத்து. எங்களுக்கு ஏஆர் ரஹ்மானின் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொழுது எதற்காக இடையில் சில அரசியல்வாதிகள் இது பிஜேபி வெர்சஸ் ஏஆர் ரஹ்மான் ஏன் மாத்த பார்க்கணும்? அது அவசியமே இல்லையே. நான் தான் சொல்றேன் பாருங்கண்ணா, ஏஆர் ரஹ்மான் அவருடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் கருத்துக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். என் கருத்து எல்லாருமே ஏஆர் ரஹ்மானுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிக்காத சில கருத்து, ஓகே, அப்படித்தானே இருக்க முடியும்.